குடும்ப வாழ்க்கையில் எங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறது? எங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறது? கணவனாக இருப்பவர் தன்னுடைய மனைவிக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கடமையை படிக்காத தெரியாத போதும் ஒரு மனைவியாக வாழக்கூடியவள் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை சரியாக புரியாததன் காரணமாகத்தான் குடும்ப வாழ்க்கையிலே ஏகப்பட்ட பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன்மாருக்குத்தானே அறிவுரை போகிறது என்று நீங்கள் வெறுமனே சென்று விடாமல் உங்களுடைய வீட்டிலே வருகின்ற ஆண் மகனுக்கு, திருமணம் முடிக்கவிருக்கின்ற உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு இந்த அறிவுரைகளை சொல்லிக் கொடுங்கள். மனைவியோடு எப்படி வாழ வேண்டும், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை சரியாக உணர்த்துகிற பொழுதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமானதாக போகும் என்பதை ஆண் சமூகம் நாங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். பெண் சமூகம் நீங்கள் உங்களுடைய ஆண் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, திருமணம் என்பது வெறுமனே ஆசைக்கு மட்டும் முடிப்பதல்ல. திருமணம் என்பது வெறுமனே ஆசைக்கு மட்டும் முடிப்பதல்ல. அந்த வாழ்க்கை பொருத்தமான வாழ்க்கையாக இருந்தால், நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தால், அல்லாஹ் காட்டி தந்த பிரகாரம், நபிகளார் வாழ்ந்து காட்டிய பிரகாரம் ஒரு குடும்பம் வாழுமாக இருந்தால், குடும்பத்தை சுவனத்துக்கு அழைத்து செல்லுகிற ஒரு சிறந்த வாழ்க்கை பயணம்தான் குடும்ப வாழ்க்கை என்பதை ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு கணவன்மாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்துல் வதா உரையிலே ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை அழகாக சொல்லி தந்தார்கள். இதை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்த வேண்டும். கணவன்மாராக வாழுகிற நாங்கள் புரிய வேண்டியது, என்னுடைய மனைவி எனக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன. இந்த கடமையை விளங்காததுதான் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வருவதற்கு காரணம். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வலக்கும் அலைஹின்ன அல்லா யூத்திஅன ஃபுர்ஸக்கும் அஹதன் தக்ரஹூனஹு. நீங்கள் வெறுக்கின்ற ஒரு ஆண் மகனுக்கு உங்களுடைய படுக்கையில் இடம் கொடுக்காமல் இருப்பதுதான் ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்றார்கள். என்ன சொன்னார்கள்?